நர்பவி அமோகம் சேனல் நேயர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருக்கழுகுன்றத்தில் சங்கு தீர்த்தத்தில் ஒரு புனித சங்கு உருவாகிறது. இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மார்கண்டேயர் அனைத்து சிவத்தலங்களையும் வழிபட்டுவிட்டு திருக்கழுகுன்றத்தில் திரிபுர சுந்தரி சமேத வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை தருகிறார். அங்கே அவர் பூஜை செய்ய தீர்த்தம் எடுப்பதற்காக பாத்திரம் எதுவுமே இல்லை. அவர் பூஜைக்குரிய தீர்த்த பாத்திரத்தை வேண்டி சிவனை வேண்டுகிறார். அப்பொழுது சங்கு தீர்த்த குளத்தில் ஒரு அற்புதமான சங்கானது கரை ஒதுங்குகிறது. அந்த சங்கை சிவபெருமான் தான் பூஜைக்கு கொடுத்து அவருக்கு அருள் புரிந்ததாக தல வரலாறுகள் கூறுகின்றன. இதனை அடுத்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தீர்த்த குளத்தில் சங்கானது உருவாகிறது. இதனை புனித சங்காக பூஜையில் வைத்து பூஜித்து வருகிறார்கள். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரத்தில் வேதகிரீஸ்வரருக்கு 1008 சங்கினால் அபிஷேகம் நடைபெறுகிறது. அப்பொழுது சங்கு தீர்த்த குளத்தில் உருவாகக்கூடிய இந்த புனித சங்கைத்தான் பூஜையில் முதன்மையாக வைக்கிறார்கள். இந்த குளத்தில் குளித்தால் தோல் நோய்கள் தீரும் என்பதும் நம்பிக்கை. இதனால்தான் இந்தியா முழுவதிலும் இருந்து ஆன்மீக சுற்றுலா வருபவர்கள் இந்த குளத்தில் நீராடி செல்கின்றனர்.